எங்கிட்ட ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார், நான் சீக்கிரம் வரப்போகிறேன்பா, நான் ரேப்சரில் என் பிள்ளைகளை எடுத்தானோம், ரகசிய வரையில் என் பிள்ளைகளை எடுத்தானோம் சொல்லிக்கிட்டே இருக்கார். உங்களையும் வான் பண்ண சொல்கிறார். எப்படின்னா லூக்கா 21 அதிகாரத்தில் நம்ம பார்க்குற மாதிரி 36 வேண்டுதலிலும் ஜெபத்திலும் விழித்திருங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய எல்லா தனிப்பட்ட வியாதி படுக்கையில் என் மருந்துகளுக்காக எனக்கு செலவு பண்ணின பணம் அனுப்புகிற ஒவ்வொரு அன்பான தெய்வ ஊழியக்காரர்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்கிறேன், நன்றி கூறேன். இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறது கடைசி காலம். கடைசி காலம் வந்திருக்கிறோம். கடைசி காலத்துக்குரிய எல்லா அறிகுறைகளும் ஒரு லைன் விடாமல் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இந்த கடைசி காலத்தில் முதல் ஒரு அடையாளம் பார்த்திங்கன்னா அத்தி மரமும் அதனோடு சேர்ந்த மரங்களும் தளிர்க்கும். அத்தி மரம் அப்படின்னா இஸ்ரேல் நாடு. இஸ்ரேல் நாடு 70 வருஷம் முன்னாடி ஒரே நாளில் ஏசாயா 66:8 சுதந்திரம் பெற்றது. அது என்றைக்கு சுதந்திரம் பெற்றதோ அன்றைக்கே கடைசி காலம் ஆரம்பிச்சிட்டு. நல்ல ஞாபகம் வச்சுடுங்க. நாம் கடைசி காலம் இருக்கிறோங்கிறத கடல் அலைகள், சுனாமிகள் நமக்கு அதை காண்பிக்கிறது. நாம் கடைசி காலம் இருக்கிறோம் என்பதை அறிவு பெருத்து அது நமக்கு முன்னாடி தென்படுது இல்லையா? பார்த்தாலும் கம்ப்யூட்டர், ஏஐ, அது இதுன்னு சொல்லி பயங்கரமான மாடர்ன் டெக்னாலஜியில் நம்ம பார்க்கிறோம். அறிவு பெறுது. அது மாத்திரம் இல்லை, யுத்தங்கள் எங்கே பாருங்கள், யுத்தங்கள் எந்த திசையை பாருங்கள், யுத்தங்கள். இந்த யுத்தங்கள் என்ன முடிவில் வரோங்கிறது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எங்களுக்கு தெரியுமோ ஒழிய உங்களுக்கு தெரியாது. எங்கிட்ட ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார், நான் சீக்கிரம் வரப்போகிறேன்பா, நான் ரேப்சரில் என் பிள்ளைகளை எடுத்தானோம், ரகசிய வரையில் என் பிள்ளைகளை எடுத்தானோம் சொல்லிக்கிட்டே இருக்கார். உங்களையும் வான் பண்ண சொல்கிறார். எப்படின்னா லூக்கா 21 அதிகாரத்தில் நம்ம பார்க்குற மாதிரி 36 வேண்டுதலிலும் ஜெபத்திலும் விழித்திருங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா பயங்கரமான உலக போருக்கு ஆயத்தமாகுது. எது எப்படி நடக்குங்கிறது தெரியாது. ஆனால் தெளிவாக தானியம் 39 வடதிசை ராஜா, தென் திசை ராஜா என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த யுத்தங்கள் ஓயும்படி நம்ம ஜெபம் செய்யணும், சமாதான ஜெபம் பண்ணணும். ஆனால் கடைசி காலத்தில் இவைகள் பெருகி உலகத்தில் 3/4 அழிக்கும் அப்படின்னு வேறும் சொல்லுகிறது. ஸோ நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டாங்கன்னா, பாஸ்பரஸ் ஓடியில் வேறு வயடு போட்டாங்கன்னா 500 கோடி மக்கள் அவுட்டு. ஸோ ஒவ்வொரு நாடு நியூக்ளியர் பாம்பு போது துடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். சங்கீதம் 97 அதில் 9-10 படித்து பாருங்கன்னா, அவர் பரிசுத்தவான்களின் காலை பாதுகாக்கிறார். ஏசாயா 31:5 பறந்து காக்கும் பச்சிலை போல் அவரை காக்கிறார். ஒரு அருமையான தேவனுக்கு பயந்த ஒரு சோல்ஜர் நம்ம இந்தியன் ஆர்மியில் இருந்தார். ஆண்டவருக்கு ரொம்ப பயப்படுவார், ரொம்ப நேர்மையாக இருந்தார். ஒரு சமயத்தில் சைனா இந்தியா வார் வந்தபோது அவர் ஃப்ரண்ட் ரோவில் இருந்தார். 16 சைனீஸ் சோல்ஜர்ஸ் முன்னேறாங்க, இவர் ஒருத்தர் இங்கே இருக்கார். இவர் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கார். நான் என்ன செய்வேன்னு நினைக்கிறார். தன்னுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்க முன்னேறிட்டே வரார். கடையில் அவருக்கு என்ன தெரிஞ்சு, கர்த்தருடைய நாமம் பலத்த துரகம், நீதிமான் அதற்கு போய் ஒளிந்து கொள்ளுவான். அது ஒரு சின்ன பாறை தான், அதுக்குள்ளே உட்காந்துட்டார். இப்படி உட்காந்துருக்கார். எதுக்கு 10 சைனீஸ் சோல்ஜர்ஸ் வராங்க, கண்டெல்லாம் சுடுறாங்க. அந்த நேரத்தில் அவர் யூஸ் பண்ண வார்த்தை, கர்த்தாவே, சர்வன் ராஜாவே, யெகோவாவே, இம்மானுவேலே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே அப்படின்னு மனசில் சொல்லிகிட்டே இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த 10 சோல்ஜர்ஸும் இந்த பாறைக்கு பின்னாடி என்ன இருக்குது பார்க்கல. அது அப்படியே அவங்கள அறியாமலே இந்த பாறையை பார்க்காமலே
முன்னேறி போயிட்டாங்க. இவர் தப்பிச்சிட்டார். தப்பிச்சது மாத்திரமில்லை, ஏதோ ஒரு விதத்தில் இந்தியாவுக்காக சேவை செய்து ரிட்டையர் ஆனார். ஸோ நான் பயப்படும் நாளில் உண்மை நம்புவேன். சங்கீதம் 86:4. நான் பயப்படும் நாளில் நம்புவேன். ஆகவே இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் எசேக்கியா ராஜா கூட இருந்தது போல, இஸ்ரேல் ஜனம் இருந்தது போல, எலியா கூட இருந்தது போல நம்முடன் இருப்பார். கடைசி காலத்தில் நிறைய மத வெறி, எது எடுத்தாலும் சூப்பர்ஸ்டிஷனுங்கிறான், எது எடுத்தாலும் தன்னுடைய மதம் இல்லாமல் மற்ற மதம் என்ன செய்தாலும் சூப்பர்ஸ்டிஷனுங்கிறான், தப்புங்கிறான், கொலை பண்ணுங்கிறான், அடிங்கிறான். ஆனால் இவங்க ஒரு காரியத்தை மறந்து போனாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை தேவன் இருக்கார். எசேக்கியா ராஜா அதைத்தான் தேவாலயத்தில் மன்றாடினான். ஆண்டவர் கேட்டார். அந்த ராத்திரியில் ஒரு பெரிய ஜெயத்தை இஸ்ரேலுக்கு கொடுத்தார். சோர்ந்து பாருங்க, தைரியம் பாருங்க, சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நாம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த கடைசி காலத்தில் யாருக்குமே பாதுகாப்பு என்பது இல்லை. வீட்டில் இல்லத்தரசிக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. கணவன் குடிச்சிட்டு வந்து எப்படி அவங்களை அடிப்பாங்க, வைப்பாங்க, ஒரு பயம் இருக்கும். பிள்ளைகள், மாணவிகள் போனவங்க திரும்பி வருவாங்களான்னு சொல்ல முடியாது. பலவிதமான கொடூர காமுருகன்கள் இந்த பிள்ளைகளை சீரழித்து கொடூரமான முறையில் கொலை செய்கிறாங்கப்பா. கொலை என்பது, சண்டை என்பது, யுத்தம் என்பது அப்படி ஒரு டீ காபி குடிக்கிற மாதிரி மாறிட்டுப்பா. ஆகிலும் கர்த்தாவே, நாங்கள் வானத்தை நோக்கி உண்மையே பார்க்கிறோம்ப்பா, உண்மையே நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. நீர் ஒருவர் தான் எங்களுக்கு அடைக்கிறோம். உண்மை தவிர வேறு யாரும் எங்களை காப்பாற்ற முடியாது. உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் பலத்த அரணாயிரும், பெரிய அரணாயிரும். எது வந்தாலும் அவர்களை தாக்க எப்படி செய்யும். அவர்களை தாக்க வர்றவர்கள் உம்முடைய பிரசன்னத்தை கண்டு பின்னாடி ஓடிவிடும்படி செய்யும். நீர் செய்யும் ஏசப்பா, நீர் கண்டிப்பாக செய்வீர். உடைய மக்களை காப்பாற்றுவீர். எவ்வளோ நாள் அவளை கொடுமைப்படுத்துவது, எவ்வளோ நாள் அவளை ஜெயிலில் அடைப்பது, எவ்வளோ நாள் இஷ்டம் போல கொலை பண்ணி எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராமல் சுற்றி தீர்றாங்கப்பா. தேவனே, துன்மார்க்கர் தழைக்கும் போது அவளை என்றைக்கும் அழிவதற்கே என்று சொல்லி வேதம் சொல்லுது. சங்கீதம் 92:6-7 சொல்லுது. அவை தேவனை நீர் நீதி செய்யும், நியாயம் செய்யும், சிறுமைப்பட்டவளை நினைத்து பார். உம்முடைய கிருபைகளோடு கெட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.